ஒரு லைட்டாக ஸ்வீட்டான ஒரு முறுக்கு பார்க்கலாங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3SL சேனல். இன்னைக்கு தேங்காய் பால் முறுக்கு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நல்லா கழுவிருக்கு ஆற வச்சு அரைச்ச மாவு தாங்க இது. அரிசி மாவு வந்து 6 டம்ளர் எடுத்துக்கிட்டாச்சுங்க. அந்த அரிசி மாவு வந்து 6 எடுத்தோன்னா அந்த டம்ளர் அளவுலேயே 6க்கு 1ன்ற மாதிரி சிறுபருப்பு அது அந்த டம்ளர்லேயே எடுத்தாச்சு. தேங்காய் ஒன்று உடச்சி எடுத்துக்கிட்டாச்சுங்க. இந்த சிறுபருப்பை வந்து வெறும் வானலில் வாசனை லைட்டாக வர வரையும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதை எடுத்து நல்லா வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துக்க போகிறோங்க. அப்புறம் தேங்காவை வந்து ஒரு கப் அதை நோண்டி அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதையும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி அதையும் வடிகட்டு 2 டம்ளர் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுக்கிட்டேன். திருப்பி திருப்பி போட்டு அரைச்சிருந்தா நிறைய நேரம் ஆகுன்றதுனால சுடுதண்ணியில் அந்த மீதி இருக்கிற இதுவையும் சுடுதண்ணி ஊற்றி தேங்காய் பால் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டாங்க. ஒரு கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி வச்சு சுடு தண்ணி போட்டோ இல்லை நம்ம தண்ணி ஊற்றியோ எடுத்துக்கலாம். நம்ம அதுவே நல்லா திக்கு கொடுக்கும் நமக்கு. பாருங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். அதுக்குள்ளே வானலியில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இந்த காஞ்ச எண்ணெயை தான் நம்ம ஊற்ற போகிறோம். முறுக்குக்கு பட்டர் வேணா கூட போட்டுக்கலாம். நான் வந்து எப்பவுமே காஞ்ச எண்ணெய் போடுறதுனால அந்த எண்ணெயை ஊற்றிக்கலான்னு அடுப்பு பற்ற வச்சு அது எண்ணெய் சூடு ஏறதுக்குள்ள நம்ம இது ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் சிறுபருப்பை நம்ம இந்த அரிசி மாவில் கலந்துட்டாச்சு. 2 ஸ்பூன் வந்து வெள்ளை எல்லாம் போட்டாச்சு. உப்பும் வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட போட்டுட்டேன். அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நமக்கு கொஞ்சம் இந்த தேங்காய் பால் திகட்டாமல் இருக்குது, ஸ்வீட் தன்மை வேணும்னா சுகர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நானும் இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் கிட்ட வந்து சுகர் சேர்த்துருக்கிறேன். அது வெள்ளையாக முறுக்கு வேணும்னா நீங்கள் சுகர் சேர்த்து தேவையில்லை. சுகர் சேர்த்துனா கொஞ்சம் வந்து கலர் திரும்ப தான் செய்யும். இது பாருங்கள், ஒரு 4 ஸ்பூன் வந்து சுகர் போட்டுட்டு அதுக்குள்ளே எண்ணெய் சூடேறிடுச்சு. அந்த சூடான எண்ணெயை வந்து 2 குழி கரண்டி எண்ணெயை எடுத்து அந்த மாவில் போட்டு நல்லா கலந்துக்கிட்டேங்க. நீங்கள் வேணுன்னா பட்டரும் போட்டுக்கலாம். நான் எண்ணெயே எப்போவுமே காய்ச்சின எண்ணெய் ஊற்றுறதுனால அந்த எண்ணெயை ஊற்றிக்கலான்ட்டு காய்ச்சி அதையே ஊற்றி நல்லா கலந்து எடுத்து வச்சுட்டேங்க. இந்த மாவை வந்து ஒரேடியாக கலக்கி செஞ்சோம்னா கடன்னு ஆகிடும். அதனால் நான் இந்த மாவே 3ஆக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டேங்க. அது 3ஆக பிரித்து அந்த தேங்காய் பால் வந்து 3 அளவுக்கு வர மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம தண்ணியும் லைட்டாக ஊற்றிக்கலாம். பட் ஆனால் எனக்கு இந்த மாவுக்கு இந்த தேங்காய் பால் கரெக்டாக போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தேங்காய் பால் ஊற்றி நல்லா இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து குழலில் போட்டு முறுக்கு அந்த இதுக்கு இல்லைங்களா, அந்த அச்சியில் போட்டு ஒரு கரண்டியில் நல்லா முறுக்கு புழிஞ்சி நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாங்க. இது வந்து கொஞ்சம் அந்த ஸ்வீட் தன்மை இருக்கும். கொஞ்சம் வந்து கலர் மாறி தான் வரும். நம்ம சுகர் வேற போட்டிருக்கோம் இல்லைங்களா, நல்லா கலர் திரும்பி தான் இருக்கும். அவ்வளோதாங்க. நம்ம ஜல்லிக்கரண்டிலே கொஞ்சம் பிழிஞ்சு காஞ்ச எண்ணெயில் வந்து போட்டு எடுத்துக்க போகிறோங்க. அவ்வளோதான். இது ஸ்லோ ஃப்ளேம்லேயே நம்ம இந்த முறுக்கை வந்து நம்ம புழிஞ்சு எடுத்து போட்டு வைக்க போகிறோம். இந்த அரிசி மாவு வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச அரிசி மாவு தான். அதான் நல்லா கழுவிறது காய வச்சு அரைச்சி வச்ச மாவு தான். அதுவே நம்ம முறுக்குக்கும் எடுத்துக்கலாம். 6க்கு 1ன்ற அளவுக்கு சிறுபருப்பை நம்ம எடுத்துக்க வேண்டியது தாங்க. அவ்வளோதான். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது வந்து எடுத்தாச்சுங்க. கொஞ்சம் வந்து கலர் திரும்பி தான் இருக்கும் சுகர் சேர்த்துறதுனால. அழகான சுவையான தேங்காய் பால் முறுக்கு ரெடிங்க. இந்த டேஸ்ட்டு சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.